திமுக கூட்டணியில் அந்த காங்கிரஸை வந்து இப்போ கொஞ்சம் இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் சமமாக கொடுங்க, 117 தொகுதி கொடுங்கங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், கலைஞர் அவர்கள் இருக்கும்போது வந்து எம்ஜிஆர் விட்டு அந்த காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு கலைஞர் அவர்கள்ட்ட சேர்ந்ததில்ல. அப்போதெல்லாம் வந்து உங்களுக்கு பாதி பாதி தாங்க கேட்டால் வாங்கியிருந்தாங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட அவங்களாம் ஒரு நிறைய தொகுதி காங்கிரஸ்லாம் அப்போல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் சீரழிஞ்சு போச்சு. இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. கூட்டணி சேர்ந்து ஒரு மூப்பனார் இருக்க வரைக்கும் கூட நல்லா இருந்தது அந்த காங்கிரஸ் வந்து. அதுக்கப்புறம்லாம் பார்த்தா அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சு. திமுக கூட்டணியை நம்பியே இருந்து அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரவங்க அவங்க திமுக கூட்டணி யார் ஜாலரா தட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் ஜெயிக்க வைப்பாங்க. அது மாதிரி தான் அண்ணா திமுகவும் அப்படி தான். யார் அதிமுக ஜாலரா தட்டுறாங்களோ அவங்கள மட்டும் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரியே இருந்து ஒன்றும் இல்லாமாச்சு. இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு 117 தொகுதி கொடுங்க, இந்த பழைய கௌரவம்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இதாகும்னு தெரியல. கூட்டணியெலாம் அந்த அளவுக்கு சீட்டெலாம் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக தரமாட்டாங்க. அவங்க போராடி பார்க்குறாங்க.